அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோன்னா ஸலவாத்தில் வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சொல்லைட்ட அலா இப்ராஹிமா அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜித். இப்ராஹிம் வரைக்கும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னக்க ஹமீதும் மஜித் அதிலேருந்து என்ன செய்யணும் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னக்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இன்னக்க அப்படின்னா ரெண்டு வார்த்தை இருக்குது. அதில் இன்ன அப்படின்னும் கே அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது. இன்ன அப்படின்னாலே நிச்சயமாகன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா நிச்சயமாக, ஒரு உறுதியை குறிக்கக்கூடிய வார்த்தை. எப்போவுமே இன்ன அப்படின்னாலே நிச்சயமாகன்னு அர்த்தம். அதோட கே சேர்ந்துருக்கு. கே அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் வந்து யூ அப்படிம்பாங்க. யூ. ஓகே, அதாவது நீ அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னு அர்த்தம், இல்லைனா உனது அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்த பொறுத்து நம்ம அந்த அர்த்தத்தை என்ன செய்யணும், வைக்கணும். ஓகே, அப்போ இன்னக்க அப்படின்னா இன்ன அப்படின்னா நிச்சயமாக, கேனா உனது, நிச்சயமாக கேனா நீ அப்படிங்கிற அர்த்தம் வரும். நிச்சயமாக நீ, இந்த இடத்துல நீங்க அர்த்தம் வரும். நிச்சயமாக நீ. ஹமீதுன். ஹமீதுன் அப்படின்னா புகழுக்குரியவன். ஹமீத் அப்படின்னாலே என்னென்னா புகழ் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்து சொல்கிறோமா, அல்ஹம்து. ஹம்து அப்படிங்கிற வார்த்தை அங்கேருந்து தான் வருது. ஓகேவா, ஹமீதுன்லேருந்து தான் வந்தது. ஸோ அப்போ ஹம்து அல்ஹம்து. ஹமீதுன் அப்படின்னாலே என்னென்னா, ஹமீத் அப்படின்னாலே புகழுக்குரியவன் அர்த்தம், அல்லாவுடைய பேர். மஜீதுன் அப்படிங்கிறதும் அல்லாவோட பேர் தான். மஜீத் அப்படின்னா என்னென்னா மகத்துவ மிக்கவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, மகத்துவ மிக்கவன். ஓகே, எப்போவுமே நம்ம வந்து துவா ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகள் அங்கே இருக்கும். சரிங்களா, என்ன துவா ஓதுனாலும் உங்கள் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். இப்போ நம்ம இந்த துவா யாருக்காக கேட்குறோம், முகமது நபிக்காக கேட்குறோம். என்ன கேட்குறோம், ஸலவாத்து கேட்குறோம். அல்லாஹும்ம இறைவா சொல்லி கருணை புரிவாகையாக யார் மீது, அலா யார் மீது, அலானா மீது, யார் மீதுனா முகமது நபி மீதும், வ இன்னும் அலா யார் மீது அப்படின்னா ஆலி முகமதின், ஆலினா குடும்பம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் நீ என்ன செய், கருணை புரிவாக. எப்படி, க போன்று, மா எதை போன்று என்றால் சொல்லைத்த நீ கருணை புரிந்தாயா. எப்படி கருணை புரிந்தாய், யார் மீது, அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும், அலானா மீது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும், வ இன்னும் அலா மீது, யார் மீது, ஆலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களின் அல்லது குடும்பத்தின் மீது நீ எவ்வாறு கருணை புரிந்தாயோ அதே போன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் நீ என்ன செய்வாயாக, கருணை புரிவாயாக. ஓகேவா, அப்படின்னு நம்ம அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்காக நம்ம என்ன செய்கிறோம், துவா செய்கிறோம். அது நம்மளும் அதில் அடங்குவோம். ரசூலுல்லாவை யாரெல்லாம் பின்பற்றி வராங்களோ அவங்க எல்லாருமே இதில் அடங்குவார்கள். ஓகே, அதுக்கப்புறம் அல்லாஹ் புகழ்கிறோம். என்னது, இன்னக்க நிச்சயமாக, க நீ, ஹமீதும் இறைவா நீ, இன்னக்க நீ, இறைவா நீ. எப்படி நீனா நீ வந்து அல்லாவை குறிக்கி நீ எப்படி இருக்கிறாய், ஹமீதுன் புகழுக்குரியவனாகவும், மஜீதுன் இன்னும் மகத்துவம் மிக்கவனாகவும் இருக்கிறாய். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இது வரைக்கும் அர்த்தம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். ஓகேயா, இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அர்த்தம் பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அதே போல் தான் இங்கேயும் என்னது, அல்லாஹும்ம இறைவா பாரிக்னா என்ன அர்த்தம், அருள். இதுவும் என்னது, அருள் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா, அல்லாஹும்ம இறைவா பாரிக்னா என்ன அர்த்தம், அதுவும் பரக்கத் அப்படிங்கிற அர்த்தத்துலேருந்து வரும். ஓகேவா, இதுவும் ஒரு அருட்பேர் தான். என்னது, சொல்லி அப்படின்னா கருணை அப்படிங்கிற அர்த்தத்தை பார்த்தோம். பாரிக்னா அல்லாவுடைய அருள்னு பார்க்குறோம். பரக்கத்துங்க பேர்லாம் இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. பரக்கத்து அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பரக்கத்துங்கிறதுக்கு அர்த்தம் இதான், இறைவனோட அருண் அர்த்தம். அப்போது அல்லாஹும்ம இறைவா பாரிக் பரக்கத் செய்வாயாக, அதாவது அருள் புரிவாயாக. அலா மீது, யார் மீது என்றால், அலா மீது, யார் மீது என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், வ இன்னும் அலா மீது, யார் மீது என்றால் ஆலி குடும்பத்தின் மீதும். இந்த குடும்பத்தின் மீது, எந்த வழித்தோன்றலின் மீது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழித்தோன்றலின் மீதும் நீ என்ன செய், அருட்பேறு புரிவாயாக. க எதை போன்று என்றால், க போன்று, மா எதை போன்று என்றால், பாரக்த
நீ அருட்புரிந்தாயே, பாரக்த. இப்போ சொல்லைத்தங்கிறது நம்ம கடந்த காலத்தை குறிக்கிறது. அதே போல் பாரக்த அப்படிங்கிறதும் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டான், அருட்புரிந்தான். அந்த கடந்த காலத்தை குறிக்கிறது. யாருக்கு அருள் புரிந்தாத மாதிரி அலா மீது, யார் மீது என்றால் இப்ராஹிம் நபி மீது நீ அருள் புரிந்தது போல் அலா ஆல் இப்ராஹிம் நபியின் வழித்தோன்றல்கள் மீது நீ அருள் புரிந்தது போல், இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் நீ அருள் புரிந்தது போல் என்னது முகமது நபியின் வழித்தோன்றல்கள் மீதும் நீ என்ன செய், அருள் புரிவாயாக நம்ம அர்த்தம் வைக்கணும். ஓகேவா? அரபிக்கை பார்த்தோன்னா நமக்கு வந்து அர்த்தம் வைக்க தெரியாது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் படிச்சிட்டிங்கன்னா இப்படி தான் அர்த்தம் வைக்கணும். பின்னாடி இருந்து அர்த்தம் வரும். சில அர்த்தங்கள் முன்னாடி இருந்து வரும், ஆனால் மேக்ஸிமம் பின்னாடி இருந்து அர்த்தங்கள் வைக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்து அரபிக் கிராமர் வந்து அதிகமாக படிக்கணும் அந்த மாதிரிலாம் தேவையில்ல. நீங்கள் ரீட் பண்ணும்போதே என்னென்னா நிறைய இதுவாக அப்படி தான் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும். ரீட் பண்ண மனப்பாடம் பண்ண உங்களுக்கே நார்மலாகவே அர்த்தம் வைக்கிறதுக்கு வந்துடும். நிச்சயமாக நீ எப்படி இருக்கிறாய், ஹமீதுன் புகழுக்குரியவனாகவும், மஜீதுன் இன்னும் மகத்துவமிக்கவனாகவும் இருக்கிறாய். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்லணும். அப்போ நமக்கு வந்து இங்கே நியூவாக உள்ள வேர்டு என்னது, சொல்லி அது தெரியணும். அலாங்கிறது சின்ன சின்ன வார்த்தைகள், இது எல்லாத்துக்கும் அர்த்தம் நமக்கு தெரியும். ஆலிங்கிறது குடும்பம் வழித்தோன்றல் தெரியும். இப்போ சொல்லி பாரிக் இதுக்கு தான் நம்ம அர்த்தம் வந்து தெரியணும். அப்புறம் ஹமீதும் மஜீதும் இதான் கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைகள், மற்றெல்லாம் குட்டி குட்டி வார்த்தைகள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனால் இந்த செலவாத்துடைய இதுவாகவே நம்ம நிறையா பேருக்கு மீனிங்கே தெரிய மாட்டுக்கு. மீனிங் தெரியாமல் படித்து என்ன செஞ்சிட்ருக்கோம், டெய்லி வந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தொழுகையில் அப்படி தான் ஓதுறோம். அது மட்டும் இல்லாமல் செலவாத்து வந்து நம்ம வெள்ளிக்கிழமை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு மீனிங் தெரியாமலே சொல்லிகிட்டு இருக்கோம். சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் மீனிங் புரிஞ்சு சொல்லும்போது தான் அதோட முழு பலனும் கிடைக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து படிங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.